ஹாய் கைஸ், நான் உங்க சக்தி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இறகை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து புதுசாக ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். அந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ, அப்புறம் வந்து அந்த ஹெல்மெட் எப்படி இருக்கு, அப்புறம் வந்து அடிஷ்னலாக எந்த இடத்துல நான் வாங்கினேன்னு எனக்கு ஒரு ஆஃபரில் தான் கிடைச்சிது. அதே ஆஃபர் வந்து எப்படி நீங்கள் கிளைம் பண்ணலாம், அது கூட என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்டை பார்ப்போம். ஓப்பன் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வரும்போது இப்படி தான் வருது ஹெல்மெட்டு. இப்போ பாருங்கள், ஒரு கவர் போட்டு கொடுக்குறாங்க சும்மா நம்ம கேரி பண்ணுறதுக்கு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்மெட், இதுதான் நம்ம ஹெல்மெட். பார்த்துக்கங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஹெல்மெட் வந்து என்ன மாடல் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆக்ஸாரில் இதில் பேர் என்ன, டே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்டா. ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்மெட்டோட மாடல் என்ன அப்படின்னா, ஆக்ஸாரில் ஸ்ட்ரீட் செக்மெண்ட்டில் ஸ்ட்ரீட் ஹிப்ஹாப் ஹெல்மெட் அப்படிங்கிற பேரில் வருது. ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு லுக்கில் தான் இருக்குது. இந்த ஹிப்ஹாப் ரொம்ப அந்த வைப் இருக்கிற ஒரு ஸ்டிக்கரிங், அந்த ஒரு இதுதான் இருக்குது. சூப்பராக இருக்குது. தென் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4994 rupees, அரௌண்ட் 5000 rupees தான். 5000 rupees இருக்கிற இந்த ஹெல்மெட் வந்து நான் ரொம்ப 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 கம்மியான விலையில தான் வாங்கினேன். நான் என்ன இடத்துல நான் வாங்கினேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது என்னோட மாடல்னு பார்த்துட்டோம். இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா, இது கூட ஒரு வைசர் வந்துடும். டிரான்ஸ்பரண்ட் வைசர் தான், பிளாக் வைசர் நமக்கு வராது. அதோட அது கூட வந்து இங்கே ஃபாக் இருக்கு பார்த்தீங்களா, ஃபாக் ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி. அதோட இது வந்து சன்கிளாஸ், இங்கே சைடில் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது இங்கேயே மேலே ஏற்றிட்டு கீழே இறக்கிக்கலாம் சன்கிளாஸு. தென் இந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நார்மலான ஸ்ட்ராப் மாதிரி இருக்காது. இந்த ஸ்ட்ராப்பு வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராப்பே வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நார்மலாக அந்த பழைய ஸ்ட்ராப்பை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக கழட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் நடக்கும்போது கீழே விழுகும்போது அது ஈஸியாக கழண்டு விழுந்துருது. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராப் வந்து ஈஸியாக கழண்டு விழுகாது அப்படிங்கிறாங்க. தென் இதில் வந்து ஏர் வெண்ட் வந்து கீழே எடுத்தோம்னா இந்த இது வந்துடுது மேலே. அதுக்கப்புறம் இங்கே 2 ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. சுத்தி விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. அவ்வளோதான் கைஸ். அப்புறம் பேடிங்ஸ் தான், உள்ள இருக்கிற பேடிங்ஸ்லாம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பேடிங்ஸ் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த இதையை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பிடிச்சி புல் பண்ணிங்க அப்படின்னா பட்டன் தான், இதை பிடிச்சி இப்படி புல் பண்ணிங்கன்னா வந்துடும். பார்த்தீங்களா, கழட்டிட்டு இது வந்து எம் சைஸு, ஈஸியாக கழட்டிட்டேன் நான். இதே மாதிரி நீங்களும் கழட்டி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷபிள் தான் பேடிங்ஸ் எல்லாமே. தட்ஸ் இட். ஐயோ, இந்த அவசரப்படுறானே. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அடே சக்தி, தாய்லா திருப்பி போட்டுக்கிறா. அடே பேட திருப்பி போட்டேன். ஓகே, இதை நான் வியர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹெல்மெட் வியர் பண்ணும்போது இங்கே பாருங்க, இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இது இப்படி பிடிச்சி இழுத்துட்டு, இது இப்படி பிடிச்சி இழுத்துட்டு, தலை இருக்கு பார்த்தீங்களா, பின்னந்தலையிலேருந்து இப்படி போடணும். இங்கே சின்ன இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபிட்டாக இருக்கணும், நல்லா டைட்டாக இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினீங்க அப்படின்னா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சின்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின் பேட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து போக 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 லூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போது, ஹெல்மெட் வாங்கும்போது டைட்டாக தான் வாங்கணும். டைட்டாக வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கீழே விழுகாது. அதுக்கப்புறம் இன்னொரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி ஆட்டினோம் அப்படின்னா ஆடக்கூடாது. இப்படி ஆடினோன்னா தொட ஆடக்கூடாது. இப்படி ஆடினோன்னா நம்ம ஹெல்மெட்டும் நம்ம கூட சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்கும். இப்படி ஆடினோம் அப்படின்னா தொடர்ந்துட்டு ஆடக்கூடாது. ஹெல்மெட்டு சின்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின் பேடு, இது கரெக்டாக இது கூட ஃபிட்டாக இருக்கும். நமக்கு சின்ன டைட்டாக இருந்ததுனா தான் போக 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 இந்த இதுக்கு வந்து இந்த டைட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி கொஞ்சம் லூஸ் ஆகும். மூச்சு முட்டு செத்துருவோன்னு இருக்கு. ஓகே, இந்த ஸ்டிக்கர் பிடிக்கலாங்களா மேலே இருக்கிறது? நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புது பொருள் பிரிக்கும் போது. உள்ள
Nice. Neat. Yeah, boy. இன்னொரு விஷயம், இந்த ஹெல்மெட்ல என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குங்கிறத நீங்க பாருங்க. இங்க வந்து டாட் சர்டிஃபைட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் QC1 பாஸ்டுன்னு போட்டிருக்கு. அது ஒரு டெஸ்ட் பாஸ்டுன்னு போட்டிருக்கு. ISI இங்க பாருங்க, ISI சர்டிஃபிகேஷனு. வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1600 கிராம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மலாகவே நீங்கள் வெளியே போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஹெல்மெட் ஆகட்டும், ISI முத்திரை இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. சும்மா ஒரு 100 ரூபா 200 ரூபா அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் வாங்கி போடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சடனாக எப்போ இந்த மாதிரி ஆகும்னு நமக்கு நிஜமாலே தெரியவே தெரியாது கைஸ். நீங்கள் ISI முத்திரை இருக்கிற ஹெல்மெட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி. சரி, இது எந்த இடத்துல வாங்கினேன், என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து வ்ளாகில் சொல்லுவேன். வ்ளாகை போய் பார்த்துட்டு வாங்க. வணக்கம் ப்ரோ. ப்ரோ, இப்போ வந்து நமக்கு வந்தது வந்து நம்ம ஹெல்மெட் எடுக்கிறதுக்காக வந்துருக்கோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஹெல்மெட் எடுக்கிறோம். நமக்கு வந்து என்ன ஆஃபர் நம்ம கடைக்கு போயிருக்கு ப்ரோ? இப்போ ஏக்ஸல் வந்து அபெக்ஸ் 6 ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து 5000 ஹெல்மெட் வந்து இப்போ வந்து ஆஃபர் வந்து 3800 கொடுக்குறோம். ஓகே. அதுலேயே வந்து பேட்மேன் 6 ஹெல்மெட் வந்து 6500 வருது. ஓகே. அது ஆஃபர் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 5200 கொடுக்குறோம். 5200. ஓகே ஓகே. நீங்கள் ஆக்ஸார் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துட்டு ஒரு இந்த மாடல் பிடிச்சிருக்கு ப்ரோ எனக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி தருவீங்க. ஆர்டர் பண்ணி தருவோம். இவங்க என்ன ப்ரைஸ் இருக்கோ அதே ஆஃபரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி தருவீங்களா? அது வந்து நம்மகிட்ட வந்து செயின் லோப்பு, செயின் கிளீனரு, ஓகே ஓகே, எல்லாமே அதுவும் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். காம்போ வாங்க அது 450 வரும். ஓகே. அது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 650 வரும். ஓகே. இப்போ ஆஃபரில் வந்து 450 வரும். ஓகே. 450 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீயாக ஷிப்பிங் பண்ணி கொடுக்கும். ஷிப்பிங்கும் சேல் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து எவ்வளோ நாளுக்கு வருது? அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மந்த் 10th வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த் 10th வரைக்கும். இப்போ இன்னைக்கு டேட் என்னங்கிறது மார்ச் 30, ஏப்ரல் 10 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். 10 டேஸ் இன்னும் ஃபுல்லாக அந்த ஆஃபர் இருக்கும். நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து இன்னொரு 10 டேஸ் தான் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ல ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்கல. கோயம்புத்தூரில் யாருமே கொடுக்கல. வாரண்ட்டி இருக்குது, 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க ஹெல்மெட்டுக்கு. காம்போ ஆஃபர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன காம்போ ஆஃபர் அப்படின்னா எம்டி டாப் ரேக்கு, ரேடியேட்டர் கார்டு, டெயில் பீரியட் ரெண்டும் காம்போ வாங்கினா அப்படின்னா 1111 தான் வரும். 1111 ரூபா மட்டும்தான் வரும். இதே தனித்தனியாக வாங்கினா எம்டி டாப் ரேக் மட்டும் பார்த்தீங்கன்னா 750 வரும். ரேடியேட்டர் கார்டு வந்து 450 வரும். டெயில் டிடி வந்து பார்த்தீங்கன்னா 250 வரும். இது மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1400 ரூபா பக்கம் வரும். இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1111 ரூபா மட்டும்தான். இப்போ வந்து நீங்கள் புதுசாக வண்டி வாங்குறீங்க அப்படின்னா, நான் புதுசாக வண்டி வாங்கும்போது நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன் எந்த இடத்துல கம்மியாக இருக்குது. நான் மார்க்கெட்டில் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்து எந்த இடத்துல வந்து சீப்பாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், நமக்கு வந்து மொத்த இடத்துல கிடைக்கிறது இந்த இடத்துல எப்படி கம்மியாக கிடைக்குங்கிற மாதிரி நம்ம பார்த்து நான் வாங்குவேன். நான் அதே மாதிரி தான் நானும் இங்கே பார்த்து வாங்கினதுனால தான் இங்கே வாங்கினேன். நீங்கள் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃப்ரீயாக ஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். மற்ற இடத்துல வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு 100 ரூபா 200 ரூபா வாங்குவாங்க. இங்கே வந்து இவரே ஃபிட் பண்ணி தந்துடுவாங்க. மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கான்டாக்ட் நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த முன்னாடி நான் போகிறேன். நான் இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது கைஸ். நிஜமாலே ஸ்பான்சர் வீடியோலாம் சுத்தமாக கிடையாது. நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் கோயம்புத்தூர் எந்த இடத்துல கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக பார்த்ததுனால இவர்கிட்ட கம்மியாக கிடைக்குது. இப்போ அதனால தான் இவர்கிட்ட நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். நான் அது ஆனஸ்ட்டாக அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் ப்ரோ மற்ற இடத்துல நான் ரிசர்ச் பார்த்துட்டேன், மற்ற இடத்துல எல்லாமே அதிகமாக இருக்குது, உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால நானே வரேன். நான் இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் தேடி வரும்போது அவருக்கு கம்மியாக பண்ணி கொடுங்க. இதே மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு கம்மியாக பண்ணி கொடுங்க. அவங்களும் என்ன மாதிரியே வந்து இது பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ சுத்தமாக கிடையாது கைஸ். நான் ஸ்பான்சர் வீடியோ நான் சொல்லிடுவேன். நான் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இவர்கிட்ட இருந்து எனக்கு 1 ரூபா கூட வராது. அது அவர் டேரக்டாக அவர்கிட்டே சொல்லிடுவேன். நான் ஒரு கஸ்டமர், ஓகேங்களா? நான் ஒரு கஸ்டமர். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. மற்ற இடத்துலலாம் வந்து என்ன எம்ஆர்பி ரேட்டில் இருக்கோ அதே எம்ஆர்பி ரேட் தான் கொடுக்குறாங்க. இவங்க மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த டைம் மற்ற இடத்துல வந்து அதிகபட்சம் 500 தான் கம்மி பண்ணாங்க, 4500. மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். இந்த ஒரு ஆஃபர் வந்து எங்கேயுமே இல்லை கைஸ், ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் இன்னொரு 10 டேஸ் தான் இருக்குது. இஃப்கேஸ் ஓகேங்களா இதை விட கம்மியாக ஆக்ஸார் ஹெல்மெட்ஸ் எங்காவது கிடச்சிது அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் 4-5 கடையில் நான் விசாரிச்சு வச்சிருக்கிறேன். நான் அந்த கடையில் ஏதாவது ஆஃபர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நிஜமாக நம்புறேன். நான் தேங்க்யூ கைஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.